بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيح. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கை பொருந்திய இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்திலே ஒற்றைப்படை இரவாகிய 25வது இரவில் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா ஒன்று செய்திருக்கிறார். எனவே அல்லாஹ் எங்களுடைய ஒன்று கூடலை நீ கபூல் செய்து கொள்வாயா, ஏற்றுக்கொள்வாயா. எப்படி இந்த இடத்தில் நீ எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறாயோ அது போல நாளை கியாமத்திலே சுவர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் ஒன்றாக இருக்கக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை தந்தருள்வாயா. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் நீங்களும் இந்த உலகத்திலே குறுகிய காலம் வாழ்ந்தாலும் நீண்ட காலங்கள் வாழ்வது போன்று இந்த உலகத்திலே அமல் செய்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சில நாட்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உலகத்திலே தந்திருக்கிறார். அப்படியான நாட்களிலே அது உச்ச நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கத்ரை நீங்கள் ரமலானுடைய மாதம் இறுதி பத்திலே ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். 27வது இரவில் தான் லைலத்துல் கத்ர் என்று எங்கும் கிடையாது. ஒற்றைப்படை இரவுகளில் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். சில அறிவிப்புகளிலே 23வது இரவு, சில அறிவிப்புகளிலே 27வது இரவு என்றாலும் பலமான சஹீஹான ஹதீஸ்களிலே ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வைத்து நீங்கள் அமல் செய்தால் அதில் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ராக இருந்துவிடும். எனவே அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த வகையிலே இன்றைய நாள் 25வது இரவு ஒற்றைப்படை இரவு. சில நேரம் இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக கூட இருந்து விடலாம். அதனால் மக்ரிபுடைய நேரத்திலிருந்து சுபஹுடைய பாங்கோசை கேட்கும் வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ர், அந்த இரவு நேரம். எனவே இந்த இரவு நேரத்தை நாங்கள் வீணடித்து விடக்கூடாது. குறிப்பாக சில அமல்களை செய்வதன் மூலமாக இந்த இரவை எங்களுக்கு ஹயாத்தாக்கலாம். குர்ஆன் ஓதலாம், துஆவிலே ஈடுபடலாம், தௌபாவிலே ஈடுபடலாம், சதகாவிலே ஈடுபடலாம். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையெல்லாம் சுமாராக 1000 மாதங்கள் குர்ஆன் ஓதிய நன்மைகளுக்கு கிடைத்துவிடும். 1000 மாதங்கள் தொழுத நன்மை எங்களுக்கு கிடைத்துவிடும். 1000 மாதங்கள் பாவ மன்னிப்பு கேட்ட தௌபா செய்த நன்மை, அந்த சவாபுகள் எங்களுக்கு கிடைத்துவிடும். 1000 மாதங்கள் சதகா கொடுத்த நன்மை, ஒவ்வொரு நாளும் கொடுத்த நன்மை எங்களுக்கு கிடைத்துவிடும். சில நேரம் அப்பொழுது காலங்கள் உலகத்திலே நாங்கள் வாழாமல் இருந்திருக்கலாம். என்றாலும் பட்டோலைகளிலே அது எழுதப்பட்டிருக்கும் 1000 மாதங்கள் இவர் குர்ஆன் ஓதினார், 1000 மாதங்கள் இவர் துஆவில் ஈடுபட்டார், தௌபா செய்தார், 1000 மாதங்கள் இவர் சதகா கொடுத்தார்,
இப்படி நன்மை எழுதப்பட்டிருக்கும். அதனால நியத்து வைங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்றைய இரவு மாத்திரமல்ல, இன்னும் 27வது ஒற்றைப்படை இரவு இருக்கிறது, 29வது ஒற்றைப்படை இருக்கிறது. இன்றைய நாள் இப்படியான இந்த இரவுகளை இலக்கு வைத்து இந்த அமல்களை செய்யக்கூடிய நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய எல்லா நலவுகளையும் ஒரே இரவிலே அடைந்து கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கின்ற அந்த இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வைத்து ஓத வேண்டும். ஒரு தடவை அல்ல, அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை யோர்க்கான சேர்ந்து சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவத்தை மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். என்னுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக என்று நாங்கள் கேட்க வேண்டும். சுபவுடைய பாபாசை கேட்கும் வரைக்கும் இடைக்கிடையே ஞாபகம் வரும் பொழுது, சுஜூதிலே தொழுகையிலே சும்மா இருக்கும் பொழுது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். முடியுமான அளவில் மஸ்ஜிதிலே இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறுதிப்பத்திலே இஅ்திகாஃப் இருப்பது மிக அதிவிசேட ஒரு சுன்னா. அதற்கு முடியாதா? சந்தர்ப்பங்கள் இல்லையா? ஆபீஸில் எங்களுக்கு விடுமுறை கிடையாதா? தொழிலுக்கு போக வேண்டுமா? உத்தியோகத்துக்கு போக வேண்டுமா? அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒற்றைப்படை இரவுகளை இலக்க வைத்து மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், இஅ்திகாஃபிலே ஈடுபட வேண்டும். குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வைத்து நாங்கள் அமல் செய்யக்கூடிய நேரத்திலே, இரவு நேரத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நேரத்திலே அந்த சந்தர்ப்பம் இலகுவாக எங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் நியத்திலே இன்ஷா அல்லாஹ் சுபஹுடைய பாங்கோசை கேட்கும் வரைக்கும், தொழுகை முடியும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபிலே இருப்பேன். கியாமுல் லைலிலே, தௌபாவிலே, சஜதாவிலே, இஸ்திக்ஃபாரிலே, துஆவிலே, சதகா கொடுப்பதிலே, இப்படியான இரவுகளை அமல்களின் மூலமாக நான் அலங்கரிப்பேன் என்கின்ற நியத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் குர்ஆன் இறங்கப்பட்ட இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. இந்த இரவில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டது. யார் ஒருவர் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறாரோ, அல்லாஹ் அந்த மனிதனுடைய மனக்கவலைகளை அடைத்து விடுகிறார். யார் ஒருவர் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ, பெரும் நோய்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறார். யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ, அல்லாஹ் அந்த மனிதனை தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறார், நண்பனாக ஆக்கிக் கொள்கிறார். யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு, நேசம், அந்த ஹுப்புன் நபி உள்ளத்திலே உருவாகிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டது. குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும். நாங்கள் குறிப்பாக இரவு நேரங்களில் குர்ஆன் ஓதுவதற்கு பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே, இறைநேசர்கள் உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மஹுல்லாஹ், அதை போன்று ஹாஜா முஹ்யித்தீன் சிஷ்தி ரஹ்மஹுல்லாஹ், இப்படி பெரும் இறைநேசர்கள், ஷேகுமார்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுபதாக்கள் எல்லாம் பூமிக்கு மேலால் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்று வரலாறுகளை படிக்கிறோமே. எப்படி அல்லாஹ்வை நெருங்கினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கம், தொடர்பு எப்படி கிடைக்கிறது தெரியுமா? 2 அமல்கள் வாழ்க்கையில ஸ்பெஷலாக இருந்தது. அமல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கேளுங்கள். நல்ல ஒரு இரவில இருக்கிறோம். இப்படியான இரவுகளை இந்த அமல்களின் மூலமாக நாங்கள் அலங்கரிப்போம், அழகாக்குவோம் என்கின்ற நோக்கத்தோடு கேளுங்கள். இறைநேசர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட 2 அமல்கள். முதலாவது, கல்வத்திலே உட்காருவார்கள், தனிமையிலே உட்காருவார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே, வனாந்தரத்துக்கு சென்றார்கள், தனிமையை நாடினார்கள், திக்ர் செய்தார்கள் என்று.
எங்களுக்கு அப்படியெல்லாம் போக தேவையில்லை. மஸ்ஜிதிலே உட்காரலாம், தனிமையிலே உட்காரலாம், இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடலாம், ஸலவாத்திலே ஈடுபடலாம், அல்லாஹ்வோடு பேசலாம், ரகசியம் கலைக்கலாம். அல்லாஹ்வோடு பேசக்கூடிய இரவுகள் இப்படியான இரவுகள். கல்வத்திலே உட்கார்ந்து இறைநேசர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள் தனிமையிலே இருந்து. இரண்டாவது செய்த அமல் என்ன தெரியுமா? இரவு நேரத்திலே குர்ஆன் ஓதுவார்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். கண்ணு குளிர குர்ஆனை ஓதுவார்கள். ஓதி 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 இன்பம் காணுவார்கள். குர்ஆன் திலாவத் சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் தான் குர்ஆன் திலாவத். ஒரு இமாம் இருந்தார், அவருடைய பெயர் இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ். உலக பிரசித்தி பெற்ற காரிமார்களில் ஒருவர். நாங்கள் இன்று காரிமார்களுடைய கருத்துக்களை கேட்கிறோமே, காரிமார்கள் குர்ஆனை ஒவ்வொரு விதத்திலே ஓதுவார்கள். அதிலே ஒரு ரிவாயத்தை அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு இமாம் தான் இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ். மிகப்பெரிய ஒரு காரி, மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவருக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தார், ஒரு கிஃப்டை கொடுத்திருந்தார். என்ன பாக்கியம் தெரியுமா? எப்பொழுது வாயை திறந்தாலும் வாயால் கஸ்தூரி வாசனை வெளியாகிக் கொண்டிருக்கும். ஒரு சபையிலே வந்து உட்கார்ந்து மக்களோடு பேசுவார். அந்த சபையிலே முழுமையாக கஸ்தூரி வாசனை வீசிக் கொண்டிருக்கும். நாங்க வீட்டுல சாம்பிராணி குடிக்கிறோமே, மஸ்ஜித்ல மனங்களை வைக்கிறோமே, அந்த இடம் ஃபுல்லாக பூரணமாக மனத்தால் நிரம்பி விடுமே. அது போன்ற இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு இடத்துக்கு வந்து மக்களோடு பேச ஆரம்பித்தால் அந்த இடம் மனத்தால் சூழ்ந்து விடும். பாட வகுப்புக்கு வருவார், மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார். அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக மனத்தால் நிரம்பி இருக்கும். ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ். மாணவர்கள் கேட்டே விட்டார்கள், உஸ்தாத் மனம் வந்து கொண்டிருக்கிறது, மனம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன அத்தர் பூசி இருக்கிறீங்க, என்ன அத்தர் யூஸ் பண்ணிருக்கிறீங்க? நாங்களும் அப்படித்தானே. பொதுவாக யாராவது ஒரு நல்ல மனத்தை பூசிவிட்டா, அத்தரை பூசிவிட்டா கேட்கிறோமா இல்லையா, என்ன அத்தர் பூசிருக்கிறீங்க என்று. அது போல மாணவர்கள் கேட்டே விட்டார்கள், உஸ்தாத் என்ன அத்தர் பூசி இருக்கிறீர்கள், மனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மாணவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்படியப்பா மனம் வராமல் இருக்கும்? மனம் வரத்தானே செய்யும். அவர் சொல்கிறார், நான் ஒரு நாள் இரவிலே குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தேன். என்னை அறியாமலே ஓதும் பொழுது தூக்கம் போய்விட்டது. கனவு காண்கிறார்கள். கனவிலே அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தென்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால் நசீபாக்குவாயாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக வருகிறார்கள். இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு நெருக்கமாக வருகிறார்கள். குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார்கள். இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த இன்ப ஓசையை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட கராத்தாக இருந்திருக்கும் அந்த கராத். இன்று ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம். அங்கே உலக பிரசித்தி பெற்ற காரிமார்கள் தொழுகை நடத்துகிறார்கள். நாங்கள் பின்னால இருந்து தக்பீர் கட்டி தொழுகையில் ஈடுபடுகிறோம். அந்த கராத்தை ரசிக்கிறோமா இல்லையா? அந்த இன்ப ஓசையை கேட்கிறோமா இல்லையா? மதிமயங்கி போய்விடுகிறோம். இன்று வானொலியிலே, போனிலே, ரேடியோவிலே காரிமார்களுடைய கராத்தை கேட்கிறோம். இங்கே தொழுகையிலே, தராவியுடைய தொழுகையிலே, கியாமுல் லைலிலே ஹாஃபிஸ்மார்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அழகான அந்த இன்ப ஓசையை நாங்கள் பின்னாலே இருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? சாதாரணமான மனிதர்கள் ஓதக்கூடிய அந்த ஓசையையே இன்பமாக கேட்கிறோம் என்றால், யாருடைய கல்விக்கு முதலாவதாக குர்ஆன் இறங்கப்பட்டது அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினார்கள் என்றால் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும், எவ்வளவு இன்பமாக இருந்திருக்கும். இமாம் நாஃபி சொல்கிறார், அந்த இன்ப ஓசையை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதற்கு பிறகு கனவிலிருந்து ஓதுவதை நிறுத்திவிட்டார், கனவிலிருந்து மறைந்து விட்டார். நான் கண் விழித்தேன்.
கண் விழித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய நாவால் கஸ்தூரி வாசனை அல்லாஹ் வெளியாகிக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! குர்ஆன், யார் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனை தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறான். எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டிய மாதம் இது. குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டிய மாதம் இது. குர்ஆன் உடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய மாதம் இது. குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டிய மாதம் இது. இந்த இடத்திலே பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்களும் இருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை குடிக்க வேண்டிய, குர்ஆனுடைய வாழ்க்கையை, குர்ஆனுடைய போதனைகளை, குர்ஆனுடைய வாக்குறுதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய, குர்ஆனை படித்து குடிக்க வேண்டிய, குர்ஆனுடைய வழிகாட்டுதலை குடிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. மறந்துவிடக் கூடாது. பெற்றோர்கள் தான் ரோல் மாடல், அவர்கள் தான் முன் உதாரண புருஷர்கள். உம்மாவும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும், வாப்பாவும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். எந்த நிலையில நாங்கள் இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு உத்தியோகத்தராக இருக்கலாம், அல்லது பெரிய நிலைமைகளில் இருந்தாலும் சரி, எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதன்மை கல்வியாக யார் ஒரு குர்ஆனை கொடுக்கிறாரோ அந்த பிள்ளை எதிர்காலத்திலே இதர கல்விகளை இலகுவாக படித்து விடுவார்கள், உச்சநிலைக்கு போய் விடுவார்கள், பெரும் பெரும் பட்டங்களை சுமந்த பட்டதாரிகளாக இன்ஷா அல்லாஹ் உருவாகி விடுவார்கள். எல்லோருக்கும் ஆசைதான் என்ற பிள்ளை டாக்டர் ஆகணும், பெரிய துறை சார்ந்த ஒரு நிபுணராக மாற வேண்டும் என்று. உலகத்துக்கு முதலாவதாக மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவர் அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹ். சாதாரணமான ஒரு ஷரீஆ ஸ்காலர் அல்ல, பெரிய ஒரு இமாம். அது மாத்திரமல்ல, மருத்துவத்தை கற்றார், மருத்துவத்தை ஆராய்ச்சி செய்தார். ஆராய்ச்சி செய்து ஒரு புக்கை எழுதினார், மருத்துவம் மெடிசின் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதினார். தி கேனன் ஆஃப் மெடிசின் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அல் கானூனு ஃபி திப் என்கின்ற அந்த கிரந்தம் இருக்கிறது, உலக பிரசித்தி பெற்றது. எத்தனையோ மெடிக்கல் ஃபேக்கல்டிகளிலே அந்த கிரந்தத்தை வைத்துத்தான் பல ஆண்டு காலங்களாக மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அதில் எழுதப்பட்ட மருத்துவ குறிப்புகளை எல்லாம் பார்த்து அந்த மருத்துவத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடமாக சொல்லக்கூடிய, பாடமாக புகுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய அல் கானூனு ஃபி திப் என்கின்ற அந்த கிரந்தம், கேனன் ஆஃப் மெடிசின் என்கின்ற அந்த கிரந்தம் தான் உச்ச நிலையில் இருந்தது. அதை எழுதியவர் அந்த கிரந்தத்தை எழுதியவர்கள் தான் அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹ். பெரிய ஒரு மருத்துவர் மாத்திரமல்ல, அவர் உம்மாவும் வாப்பாவும் ஒரு தக்குவாதாரியான உம்மாவும் வாப்பாவுமாக இருந்தார். குழந்தைக்கு சின்ன வயதிலே குர்ஆனை கொடுத்து விட்டார்கள். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் 10 வயதிலே குர்ஆனை மரணம் செய்துவிட்டார். 10 வயதிலே குர்ஆனை மரணம் செய்த பரக்கத்தின் காரணமாக உலகத்துக்கே மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார். மருத்துவத்தின் தந்தை என்று புகழ் பெற்றார் அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹ். எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் தான் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உலக வரலாற்றிலே பார்க்கிறோம், பெரும் பெரும் அரசர்கள், பெரும் பெரும் பாதுஷாக்கள், அவர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு முதன்மை கல்வியாக குர்ஆனை தான் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய அயல் நாடு இந்தியா, அந்த இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். முகலாய மன்னர்களில் மிக முக்கியமான ஒருவர் தான் மன்னன் ஷாஜஹான். ஷாஜஹான் மன்னனுடைய சாதனைகளை அவர் உலகத்திலே என்ன செய்தார் என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் எல்லோரும் சொல்வீர்கள், அவர் பெரிய உலக பிரசித்தி பெற்ற கட்டிடங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை கட்டி அழகு பார்த்தவர், உலக சாதனை படைத்தவர் என்றெல்லாம் சொல்வீர்கள் நீங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய மறுபக்கம் தெரியுமா? அவர் குர்ஆனை நேசித்த ஒரு அரசர், குர்ஆனிலே பல ஜுசுக்களை மனப்பாடம் செய்தவர். அவருடைய பாப்பா நூர் முஹம்மது, அவரும் ஒரு முகலாய மன்னர்களில் ஒரு அரசர் தான். பிற்காலத்திலே சிறையில் இருந்தார்கள் அவர்கள். அவருடைய மகன் ஷாஜஹான் மன்னனுக்கு அவர் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல,
அவர் மகனுக்கு ஆட்சி எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்கின்ற நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். மன்னன் ஷாஜஹான் அவர்களுடைய மகன் அவுரங்கசீப், வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். அவுரங்கசீப் இந்தியாவுடைய முகலாய மன்னர்களில் மிக முக்கியமான ஒருவர். அவருக்கு சிறிய வயதிலே குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். வாப்பா அரசர், இந்தியாவுடைய முகலாய மன்னர்களில் மிக முக்கியமானவர். சின்ன வயதில் சொன்னார், மகனே நீங்கள் குர்ஆனுடன் தொடர்பாக வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறிய வயதிலே அவுரங்கசீபை ஹாஃபிஸ் ஆக்கிவிட்டார். அவுரங்கசீப் ஹாஃபிஸ் ஆகியது மாத்திரமல்ல, பிற்காலத்திலே பெரிய ஒரு மார்க்க அறிஞராக மாறினார்கள். அவர்தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிறோமே. அவர்கள் பிற்காலத்திலே அவருடைய தலைமை பொறுப்பிலே இருந்து உலமாக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியாவிலே அவருடைய மதுஹபுக்கு உட்பட்ட ஒரு ஃபத்வா சம்பந்தமான ஒரு கிரந்தத்தை எழுதினார். ஃபத்தாவா ஆலம்கீரி என்கின்ற கிரந்தத்தை எழுதினார்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவருடைய வாப்பா நாட்டுடைய மன்னன் ஷாஜஹான் மகளுக்கு அரசியலை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால், ஆட்சி செய்யக்கூடிய முறைகளை காண்பித்துக் கொடுப்பதற்கு முன்னால் முதலாவதாக குர்ஆனை தான் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று தெரியுமா? பொதுவாக மதரசாக்கள்ல ஓதிய ஹாஃபிஸ்மார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஹிஃபலை முடித்தவுடன், ஹாஃபிஸ் ஆகியவுடன் சந்தோஷத்துக்காக குடும்பத்தார்கள் சாப்பாடு போடுவார்கள், இனிப்பு பண்டங்களை எல்லாம் பகிர்வார்கள். அந்த அடிப்படையிலே ஷாஜஹான் மன்னருடைய மகன் அவுரங்கசீப் ஹாஃபிஸ் ஆகிவிட்டார். அவர்களுடைய வாப்பா நூர் முகமது சிறையில இருந்தார்கள். என்ன செய்கிறார் என்றால், மகனை கையால் பிடித்துக் கொண்டு சிறைக்கு போனார்கள். வாப்பாவுக்கு அந்த ஸ்வீட் எல்லாம், இனிப்பு பண்டங்கள் எல்லாம் கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு. மகன் ஹாஃபிஸாக இருக்கிறார் அல்லவா, குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார் அல்லவா. அங்கே போனதும் வாப்பாவுடைய கண் பார்வையும் போய்விட்டது. சிறையில் இருக்கிறார் நூர் முகமதுக்கு கண் பார்வையும் போய்விட்டது. கேட்டார்கள், யார் வந்திருக்கிறீங்க? சொன்னார்கள், வாப்பா உங்களுடைய மகன் நான் ஷாஜஹான் வந்திருக்கிறேன். அப்படியா, ஏன் வந்திருக்கிறாய்? சொன்னார்கள், வாப்பா என்னுடைய மகன் ஹாஃபிஸாக இருக்கிறார் வாப்பா, குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார் வாப்பா, உங்களுக்கு நான் இனிப்பு பண்டங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றதும் என்ன நடக்கும்? அவர் நினைத்ததற்கு தலை கீழாக நடந்ததார்கள். அந்த இனிப்பு பண்டங்களை கொடுக்க அவர் சாப்பிடவில்லை, திருப்பி கொடுத்து விட்டார். அந்த செயல் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. என்ன தெரியுமா சொன்னார்? மகனே, உங்களுடைய மகன் தானே ஹாஃபிஸாக இருக்கிறார், உங்களோட மகன் தானே குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார். என்னுடைய மகன் குர்ஆனை மனனம் செய்யவில்லையே, என்னுடைய மகன் குர்ஆனை பாடமாக்கவில்லையே, அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன் என்று மறுத்துவிட்டார்கள். சிறைக்குள்ளால் இருந்து ஷாஜஹான் மன்னன் முடிவெடுக்கிறான், இன்றைய நாள் இருந்து நான் குர்ஆனை மனப்பாடம் செய்ய போகிறேன் என்று வீட்டுக்கு வந்தார். குர்ஆனை எடுத்தார். ஆட்சியாளர், இந்தியாவுடைய முகலாய மன்னர் அந்த நேரத்தில் குர்ஆனை எடுத்து மனனம் செய்ய ஆரம்பித்தார். சில வரலாற்று குறிப்புகளிலே எழுதப்பட்டிருக்கிறது, முழுமையாக குர்ஆனை பாடமாக்கினார் என்று. இன்னும் சில அறிவிப்புகளிலே சொல்லப்படுகிறது, மன்னன் ஷாஜஹான் குர்ஆனிலே சில ஜுஸ்களை மனப்பாடம் செய்தார் என்று. எப்படி இருந்தாலும் மன்னர்கள் கூட, பெரும் பெரும் பாதுஷாக்கள் கூட அவர்கள் குழந்தைகளுக்கு முதன்மை கல்வியாக குர்ஆனை தான் கொடுத்திருக்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும், முன் உதாரண புருஷர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இது, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு இது, இப்படியான இரவுகளில் நல்ல நியத்துகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு உருவாக்குவோம், குர்ஆனை கற்றுக் கொடுப்போம், குர்ஆனை மரணம் செய்ய ஏற்பாடு செய்து கொடுப்போம், நாங்களும் குர்ஆனுடன் தொடர்பாகவும் இன்றைய இரவிலே அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, யார் ஒருவர் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவைகள் ஓதிக்கொள்கிறாரோ முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அவருக்கு கொடுக்கிறார்கள். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைய இரவு செய்யப்பட வேண்டிய குறிப்பான சில அமல்கள் இருக்கிறது. அந்தந்த அமல்களை செய்யக்கூடிய நேரத்திலே ஷார்ட் அந்த டைமிலே
நீண்ட காலங்கள் 1000 மாதங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் என்று. எனவே இந்த இரவிலே நாங்கள் சுபமுடைய பாங்கோசை கேட்பதற்கு முன்னால் சூரத்துல் இஹ்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவைகள் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வோம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி ஓதிக்கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க, என்ன நன்மை கிடைக்கும்? முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைக்கும். இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக இருந்து விட்டால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அவர் முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை 1000 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனை ஓதிய நன்மை பட்டோலையிலே எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன், எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால் வீணடித்து விடாதீர்கள். கால நேரங்கள் மிக பெருமதியானது. உச்ச நிலையிலே கழியுங்கள். முதலாவது செய்ய வேண்டியது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கின்ற அந்த இஸ்திக்பாரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவைகள் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைய இரவிலே செய்ய வேண்டிய அடுத்த அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடன் தொடர்புபடுவதற்கு நாம் நீங்களும் செய்ய வேண்டிய அடுத்த விசேடமான அமல் தான் துஆவிலே ஈடுபட வேண்டும். இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக இருந்து விட்டால் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவு. ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் கேட்டுவிட்டால் எல்லா நனவுகளும் கிடைத்து விடுமே, எல்லா பாக்கியங்களும் கிடைத்து விடுமே. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இரவுகள் தான் இப்படியான இரவுகள். சுஜூதிலே, ருகூவிலே, கியாமிலே நாங்கள் ஈடுபட்டு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, துஆக்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்கின்ற முறைகளையும் படிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, எங்களுக்கு ஒரு தேவை வந்து விட்டது. அந்த தேவைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஹாஜியாரிடத்தில் அல்லது இந்த அதிகாரிடத்தில் அல்லது இந்த முக்கியஸ்தரிடத்தில் நான் போய் பேசினால் அவர் எப்படி எனக்கு பூர்த்தி செய்து தருவார் என்கின்ற முறைகள் எங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? எந்த நேரத்தில் போனால் அவரை சந்திக்கலாம், எப்படி பேசினால் அவருடைய உள்ளத்தை குளிர வைக்கலாம் என்கின்ற முறைகளை தெரிந்து அறிந்து படித்து அந்த நேரத்தை பார்த்து அவரை போய் சந்தித்து எப்படி பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசி நேர காலத்தோடு எப்படி பேச வேண்டும், எதை கதைக்க வேண்டும் என்கின்ற முறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு போய் பேசுகிறோமா இல்லையா? அதை அடைந்து கொள்கிறோமா இல்லையா? சிறுவர்களாக இருந்தால் ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும் கிடையாது, ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். உம்மாவிடம் போய் பேசினால் எப்படி அதை வாங்கிக் கொள்ளலாம், பாப்பாவிடம் போய் பேசினால் எப்படி வாங்கிக் கொள்ளலாம், மாமாவோடு போய் பேசினால், சாச்சாவோடு பேசினால், அப்பாவோடு பேசினால் எப்படி அந்த பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற அறிவு சிறுவர்களுக்கு இருக்கிறது. அவங்களுக்கு தெரியும், கடையான ஒரு சாப்பிட வாங்கணும்டா எப்படி போய் உமாட வாப்பாட்ட கேட்டா வாங்கி தருவாங்க, அது அவர்களுக்கு நல்லாக தெரியும். அது போல கண்ணியத்துக்குரியவர்களே, என்னையும் உங்களையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடனும் என்னுடைய உங்களுடைய தேவைகளை எப்படி சொல்லலாம், எப்படி அல்லாஹ்வோடு பேசலாம், இந்த நேரத்தில் பேசலாம், எப்படி பேசினால் என்ன வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் அதற்கு ஆன்சர் பண்ணுவான் என்கின்ற முறைகளையும் அறிந்தால் தெரிந்தால் இப்படியான இந்த இரவுகளை இலக்கு வைத்து எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். ஹுனைனுடைய யுத்தம் நடக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு யுத்தம் ஹுனைனுடைய யுத்தம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாரிய வெற்றியை கொடுத்தால் ஹுனைனிலே கனிமத்து பொருட்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது, பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிறார்கள். அலியும் கர்ரமல்லாஹு வஜஹா, ஆசை வருகிறது, மனிதன் தானே ஆசை வருகிறது. உதாரணமாக உங்களுடைய இந்த அக்பர்கோட் பெரிய பள்ளி வாயில் ஏதாவது ரமலானுக்கு பார்சல்கள் செய்யப்பட்டு பங்கிடப்படுகிறது என்றால் மனிதன் என்ற அடிப்படையில் ஆசை வருமா இல்லையா? எனக்கு கிடைக்காதா, என் வீட்டுக்கும் கிடைக்காதா, எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் மனிதன் தானே ஆசை வரத்தானே செய்யும். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு ஆசை வருகிறது, எனக்கும் கிடைக்காதா, என் வீட்டுக்கும் கனிமத்து பொருட்கள் கிடைக்காதா, ஆசை வருகிறது. கேட்க முடியாது. மாமாவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். அவருடைய அருமை மனைவி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சொல்கிறார்கள், மனைவியே, உங்களுடைய வாப்பாவுடைய சபையிலே கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படுகிறது, எங்களுக்கும் தேவை இருக்கிறது தானே, கொஞ்சம் போய் கேட்டு வாருங்களே என்று சொல்கிறார்கள்.
மனைவி வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகிறார்கள். தட்டி சொல்கிறார்கள் மனைவி, இதற்கு முன்னாலும் ஒரு தடவை இப்படி நான் அனுப்பினேன் உங்களை. அந்த நேரத்தில் உங்களுடைய வாப்பா என்ன தெரியுமா சொன்னார்? மகளே, தூங்குவதற்கு முன்னால் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, அந்த திக்ரை ஃபாத்திமா அதை ஓதிக்கொள்ளுங்கள் மகளே என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இந்த தடவை அப்படி திக்ரெல்லாம் எடுத்து வர வேண்டாம், பொருட்களை எல்லாம் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். கணவனுடைய பேச்சையும் மதிக்க வேண்டும், வாப்பாவுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற இடத்திலே பாத்திமா நாயகி செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருச்சபைக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களே ஸலவாத்தை சத்தமாக. கண்ணியமான சிறந்த ஒரு இரவிலே இருக்கிறோம். எந்த சபையிலே ஸலவாத்துகள் அதிகமாக ஓதப்படுகிறதோ, உச்சரிக்கப்படுகிறதோ, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருளும் மகுஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொழிந்து கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சபாவுகளை நானும் அடைய வேண்டும், நீங்களும் அடைய வேண்டும். ஆசை இல்லையா? அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் சொல்லப்பட்டால் கல்பு குளிர ஸலவாத்துக்களை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், ஈருலக பாக்கியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். பாத்திமா நாயகி மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்திலே கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மறுபுறத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாத்திமா நாயகி சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று தன் மகளை வரவழைக்கிறார்கள். சலாத்துக்கு பதில் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இரக்கம், எழுந்து நின்று கௌரவம் கொடுத்தார்கள், மரியாதை செய்தார்கள் தன் மகனுக்கு. ஏன் இரக்கம் தெரியுமா? இரண்டு தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, ஏன் இரக்கம் தெரியுமா? வாழ்க்கையிலே 7 குழந்தைகளை பெற்றெடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் 6 குழந்தைகளை ஹயாத்துடன் இருக்கும் பொழுதே இழந்து விட்டார்கள். எஞ்சி இருந்தது ஒரே ஒரு பிள்ளைதான், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உதாரணத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 3-4 பிள்ளைகளை தர, எல்லா பிள்ளைகளும் சிறிய வயதிலே மௌத்தாகி விட்டார்கள். ஒரே ஒரு பிள்ளை தான் எஞ்சி இருந்தது என்றால் எவ்வளவு இலக்கம் காட்டுவோம்? கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோமா இல்லையா? கேட்காததை எல்லாம் வாங்கி கொடுத்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எஞ்சி இருந்தது ஒரே ஒரு பிள்ளைதான், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. போய் கேட்கிறாங்க, வாப்பா கனிமத்து பொருட்கள் எல்லாம் பங்கு வைக்கப்படுகிறதாவே கேள்விப்பட்டேன். பங்கு வைக்கப்படுகிறது பாப்பா. பாருங்க, பாத்திமா நாயகி எந்த அளவுக்கு புத்திசாலியான பெண் என்று. 2 தாய்மார்களே, நீங்களும் சஹாபி பெண்மணிகளுடைய அந்த சரிதையை படியுங்கள், ஹயாத்து சஹாபாவை படியுங்கள். அந்த பெண்கள் எல்லாம் உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் என்று படியுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட அறிவாளிகளாக வாருங்கள். பாத்திமா நாயகி எவ்வளவு பெரிய அருள் கடல் தெரியுமா? போய் சொல்றாங்க, வாப்பா அந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இது மலக்குமார்களுடைய சாப்பாடு வாப்பா. மலக்குமார் சாப்பிட மாட்டாங்க. சுபஹானல்லாஹ் 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 வயிறு நிரம்பிடும், அல்ஹம்துலில்லாஹ் 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 தாகம் தீர்ந்துவிடும். வாப்பா இது மலக்குமார்களுடைய சாப்பாடு வாப்பா, எங்களுடைய வயிற்றுக்கு வழி சொல்லுங்கள் வாப்பா. ஏதோ கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறேன் வாப்பா என்றதும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் கலங்கியது. கண்ணீர் வடிக்கிறார்கள். தாயிஃப் நகரத்து பாதையிலே அந்த தாஹா ரசூல் அப்படி அழுதது கிடையாது. உஹதிலே தன் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே அந்த காருண்ய கடலின் கண்கள் அப்படி கலங்கியது கிடையாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே கண் கலங்குகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அதற்கு பிறகு மகளை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மகளே, உங்களுக்கும் ஹுப்பு துனியா வந்து விட்டதா? உங்களுக்கும் உலக மோகம், உலக ஆசை வந்து விட்டதா என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகுதான் முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். மகளே, இந்த உலகத்திலே நலமாக வாழ்வதற்கு,
சொகுசாக வாழ்வதற்கு இதோ கனிமத்து பொருட்கள் இருக்கிறது. கனிமத்து பொருட்களை தரட்டுமா? அல்லது மகளே, இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் உடனடியாக ஆன்சர் பண்ணுவதற்கு சில வேர்ட்ஸ் இருக்கிறது, கலிமாக்கள் இருக்கிறது. அதை சொல்லி தரட்டுமா? பாத்திமா நாய் பார்க்கிறாங்க, கனிமத்து பொருட்களை எடுத்து கொண்டு போனா 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்துல முடிந்து விடும். ஆனால் இந்த கலிமாக்களை, இந்த திக்ர்களை கற்று சென்றால் வாழ்க்கையெல்லாம் ஓதி 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 அல்லாஹ்வின் உதவிகளை அடைந்து கொள்ளலாமே. வாப்பா, அந்த திக்ர்களை கொஞ்சம் சொல்லித்தாருங்களே வாப்பா என்று சொல்ல அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 5 கலிமாக்கள் இருக்கிறது. யார் ஒருவர் அந்த 5 கலிமாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறாரோ உடனடியாக அல்லாஹ் அந்த துஆவுக்கு ஆன்சர் பண்ணுகிறான். யா அவ்வல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா தல் குவத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாகீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். 5 கலிமாக்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு தடவை தூரமாக சேர்ந்து ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். யா அவ்வல் அவ்வலீன் ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. யாருக்கெல்லாம் பாடவில்லையோ மரணமில்லையோ இன்றைய உலமாக்களிடத்திலே சென்று எழுதி எடுத்துக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தை இலக்கு வையுங்கள். எல்லா ஹலாலான ஹதீஸ்களையும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இப்படியான சங்கையான இரவுகளிலே எங்களுடைய ஹலாலான ஹதீஸ்களை துஆக்களை அங்கீகரிப்பார். எல்லா துஆக்களையும் கேட்க வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வையுங்கள். இன்றைய நாள் மாத்திரமல்ல, 27வது இரவு மாத்திரமல்ல, அங்கு 29வது இரவு இருக்கிறது. எல்லா ஒற்றைப்படை இரவுகளிலும் ஒரு இடத்திலே உட்காருங்கள். அல்லாஹ்வோடு ரகசியம் கதையுங்கள், அல்லாஹ்வோடு பேசுங்கள். அல்லாஹ் அவரோடு பேசுவதற்கு அவருடைய அடியார்களை அல்லாஹ் யாரை விரும்புகிறாரோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அடைமெண்ட் வழங்குகிறான். என்னோடு கதை, என்னோடு பேசி, உன் தேவைகளை சொல் மனிதா, உன் கஷ்டங்களை சொல் மனிதா, நான் பூர்த்தி செய்து தருகிறேன், நான் நிறைவேற்றி தருகிறேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன். ரிஸ்க்குக்காக பூமியிலே நடமாடக்கூடியவர்களே, அங்கும் இங்கும் திரியக்கூடியவர்களே, டயர்டாகக்கூடியவர்களே, உங்களுடைய ரிஸ்கை கேளுங்கள், நான் பூர்த்தி செய்து தருகிறேன். தேவையுடையவர்களே, தேவையை கேளுங்கள், நான் பூர்த்தி செய்து தருகிறேன். அல்லாஹ் கேட்கிறார். நாங்கள் ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம் அல்லது சும்மா இருக்கிறோம், யா அல்லாஹ் எல்லாம் கிடைத்து விட்டது, எல்லா நியமத்துகளும் பரிபூரணமாக இருக்கிறது, ஒன்றுமே தேவையில்லை என்றல்லவா நாங்கள் இருக்கிறோம். கேட்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா ஹலாலான ஹதீஸ்களையும் கேட்போம், எல்லா தேவைகளையும் கேட்போம். எனவே நியத்து வையுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் ஒவ்வொரு அமலாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாவது ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வைத்து செய்ய வேண்டியது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அடுத்தது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை. அடுத்தது இன்றைய இரவிலே நாங்கள் துஆவிலே, இஸ்திக்ஃபாரிலே, தௌபாவிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் துஆக்களை ஸ்பெஷலாக அங்கீகரிக்கக்கூடிய இரவு. அடுத்ததாக லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வைத்து நாமும் நீங்களும் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு அமல்தான் அஸ்ஸதகா, தான தர்மம். இன்றைய இரவிலே அல்லது ஒற்றைப்படை இரவுகளிலே நாங்கள் ஒரு சதக்காவை நிறைவேற்றிவிட்டால் 1000 மாதங்கள் சதக்கா செய்கிறார்கள். பெரிய ஆயிரக்கணக்கெல்லாம் தேவையில்லை. எவ்வளவு முடியுமோ அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்பவாறு சுபகுடைய பாங்கோசை கேட்பதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் முடிவெடுங்கள். சிறுவர்கள் இருக்கிறார்கள். இரண்டு தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பழக்க வேண்டும் கொடுப்பதற்கு. பெரியவர்கள் கொடுக்கிறார்கள், சதக்காவில் ஈடுபடுகிறார்கள். சில நேரம் அவர்கள் மௌத்தாக விடுவார்கள். பிள்ளைகளுக்கு அந்த அமலை பழக்க மாட்டார்கள், அவர்கள் பழக மாட்டார்கள். அவர்களும் வளர்ந்து சதக்காவில் ஈடுபட மாட்டார்கள். அதனால சின்ன வயதிலே அவர்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பத சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழித்தால் அல்லாஹ் அழகான உதாரணம் சொல்கிறார். அல்லாஹ் அதை வளர்க்கிறார்.
அல்லாஹ் அதை இரட்டிப்பாக்கி அதை பன்மடங்காக்கி திருப்பி தருகிறார். எப்படி அல்லாஹ் உதாரணம் சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஒரு விதையை எடுத்து நிலத்திலே போடுகிறீர்கள், அந்த விதை முளைக்கும். அதிலிருந்து நான் 7 கதிர்களை உருவாக்குகிறேன். ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு விதையை தான் நான் அதை 100லிருந்து அதை 700 மாற்றுகிறேன். அல்லாஹ்வுடைய உதாரணம். விவசாயிகள் விவசாயம் செய்வார்களே, அதை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறார். அது போலதான் மனிதர்களே, என் பாதையிலே ஒரு ரூபா சதகா செய்தால் நான் அதை 700 ரூபாவாக உங்களுக்கு திருப்பி தருகிறேன். என் பாதையிலே ஒரு டாலர் சதகா செய்தால் அதை நான் $700 உங்களுக்கு திருப்பி தருகிறேன் என்று ஒரு நாளும் இந்த வாக்குறுதியிலே அல்லாஹ் போய் சொல்ல மாட்டார். மனிதர்கள் சில நேரம் போய் சொல்வார்கள், நீங்கள் என்னுடைய பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் நல்லாக பிசினஸ் பண்ணுகிறேன், வெளிநாடுகளாக சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை இப்படி தருகிறேன் அப்படி தருகிறேன். தருவார், ஒரு வருடம் தருவார், கொஞ்சம் காலம் தருவார். காலப்போக்கிலே அவர் ஒன்று லொஸ்டாகி விடுவார் அல்லது வெளிநாட்டுக்கு பறந்து விடுவார், தலைமறைவாக விடுவார். ஆனால் அல்லாஹ் ஒரு நாடும் போய் சொல்ல மாட்டார். மனிதர்களே, என் பாதையிலே நீங்கள் செலவழியுங்கள், நான் உங்களுக்கு அதை இரட்டிப்பாக்கி தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அன்யா இப்னு ஆதம் அன்ஃபி உன்ஃபி காலை, நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பார். எனவே செலவழிக்கக்கூடிய மாதம், தான தர்மம் வழங்கக்கூடிய மாதம், மனிதர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதம். எனவே இப்படியான இரவுகளிலே, ஒற்றைப்படை இரவுகளில் இலக்கு வைத்து நாங்கள் சதக்காவில் ஈடுபடுவோம். மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடிய இமாம், முஹத்தின், ஊழியர்கள் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஊரிலே விதவைகள் இருப்பார்கள், அனாதைகள் இருப்பார்கள், கஷ்டவாளிகள் இருப்பார்கள். தன் கஷ்டத்தை வெளியே சொல்லிக் கொள்ள முடியாமல் அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு இருக்கக்கூடிய பலர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்துக்குள்ளாக இருப்பார்கள். அப்படியானவர்களிடத்திலே சென்று அப்படியானவர்களுக்கு சதகா செய்வோம், உதவி செய்வோம். குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளை இலக்கு வைத்து சதகாவிலே ஈடுபடுவோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினார். ஒரு சதக்காவை கொண்டு போய் ஒருத்தருக்கு நாம கொடுத்தா அவர் கோபப்படுவாரா, சந்தோஷப்படுவார். ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால் காபாவை கட்டியதற்கு சமம். மனிதனுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தினால் காபாவை உடைத்ததற்கு சமம், அது தெரியும். ஆனால் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால் காபாவை கட்டியதற்கு சமம். மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ் இன்றைய இரவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும், லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இடத்தில் ஒன்று செய்திருக்கிறோம். என்னுடைய ஒன்றுகூடலை கபூல் செய்து இன்றைய இரவை அந்த இரவாகவே ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், படித்தவைகளை வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த பயானை கேட்டு சொல்லப்பட்டவைகளை அமல் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நியத்து வைத்தார்களோ, ஆசை வைத்தார்களோ, அத்துணை பேருக்கும் அவைகளை வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.